Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழர்களின் #1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. கேப்டனோட அந்த கூட்டத்தையும் அந்த ரெக்கார்டையும் பிரேக் பண்ணுவாரா இந்த தாவேகாவின் விஜய் அவர்கள்? இல்லை, முதல்ல அந்த கேப்டனுடைய அந்த பிறந்தநாள் அன்னைக்கு அவர் பிளான் பண்ணியிருக்காது ஒரு அரசியல் தான். ஓகே, விஜயகாந்தோடைய ரசிகர்களை தன் பக்கம் இழுக்கக்கூடிய வேலையை செய்கிறார். இப்போ ஆல்மோஸ்ட் எந்த கட்சியும் கூட்டணி இல்லை, தனித்து தான் தேர்தலை சந்திக்க போறாருங்க நிலைமையில் வந்த பிறகு நடக்கக்கூடிய மாநாடு, 2வது மாநாடு. அப்போ முதல் மாநாட்டில் இருந்த அளவிற்கான எதிர்பார்ப்பு இது இருக்காது. இதுக்கு ஏன் 25, 30, 40, 50 அப்படின்னு ஒரு கணக்குன்னு ஒன்று பேசிப்படுது? இல்லை, கணக்குன்னு சோசியல் மீடியாவில் இன்னைக்கு தாவேகா தொண்டர்கள் ஆக்டிவாக இருக்கிறாங்க, அவங்க போடுற கணக்கு தான். எவ்வளோ வரப்போகிறாங்க என்னங்கிறது அது வந்த பிறகு தான் தெரியும். விஜயகாந்த் கூட்டின கூட்டம் அப்படின்னு யாருக்கு கேட்டுச்சுன்னா, விஜயகாந்த் அன்னைக்கு எடுத்த ஸ்டாண்டு வேற. க்ரௌடை அவங்க விட்டாங்கனாலே நாங்கள் ரெக்கார்டு அந்த அளவுக்கு கூட்டம் வரும் அப்படின்றாங்க. யாரு விடாமல் பிடிச்சி வச்சுருக்கிறான்? இதுவே தப்பான விஷயம். பீச்சில் அனுமதி கொடுக்குறேன்னு கேட்டாங்க, கொடுத்தாங்க. எவ்வளோ கூட்டம் வந்துச்சுன்னு பார்த்தோம். ஒரு விக்ரவாண்டியில் மாநாடு போட்டார், அனுமதி கொடுத்து போலீஸ் எல்லா பாதுகாப்பும் கொடுத்து பார்த்தோம். அதில் எத்தனை பேர் போனது கூட 2-3 பேர் இறந்து போயிட்டாங்க. அப்படிங்கும்போது அனுமதி கொடுக்காம மறுக்கிறாங்கிற ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. சமீபத்தில் அந்த தாவேகா மேலே ரஜினி ரசிகர்களும் அஜித் ரசிகர்களும் கிட்டத்தட்ட ஒரு விவாதம் மாதிரி ஸ்டார்ட் ஆச்சு சார். விஜய் பேசாததின் விளைவு தான் இதெல்லாம். ஓகே, விஜயே பேசியிருந்தாருன்னா முடிஞ்சு வரும். திமுகனா கலைஞர் மட்டும்தான் பேசுவார். கலைஞர் பேசுறது தான் அந்த கட்சியினுடைய பேச்சு. நம்ம இருக்கிறப்ப ஜெயலலிதா பேசுறப்ப தான் அந்த கட்சியினுடைய பேச்சு. அவங்க பேசுறது தான் முக்கிய செய்தி. அதுக்கு பிறகு தான் சின்ன சின்ன செய்தியாக வரும். இங்கே தலைவர் பேசவே இல்லைங்கிறதுனால தான் இது முக்கிய செய்தியாக மாறும். மீண்டும் அந்த ஆபத்தை உணராமல் ஆபத்து கூட விளையாடுறாரா, என்ன விஷயங்கள் அப்படின்னு? ஏன்னா அந்த காரு விபத்துக்குள்ளானது கூட நம்ம பார்க்க முடிஞ்சுது. அதாவது 2 எக்ஸ்ட்ரீம். அதாவது நடிகராக இருந்தவர் எல்லாத்துக்கும் டூப் போட்டுக்கலாம், அங்கே டூப் போட முடியாது. நடிகராக இருந்தவர் கார் சேசிங் மாதிரி ஒரு சீன் எடுக்கிறதா இருந்தால் டூப் போட்டு போயிடலாம். ரியலாகவே ஒரிஜினலாக கார் ரேஸ் பண்ணிட்டு இருக்காரு. அஜித்தின் சம்பளம் விஜய் சம்பளத்தை மிஞ்சியது அப்படின்னு கேள்விப்படுறோம். கிட்டத்தட்ட உறுதி ஆயிடுச்சு. சம்பளம்ங்கிறது இவர் கேட்ட சம்பளம் 200, 150, 185 அப்படியே பார்க்கிங்லேயே போயிட்டு இருந்துச்சு. கடைசியில் இவர் ஒரு முக்கிய நிலை உடனுக்குடன் குஞ்சிதை இலக்க தெரிஞ்சுக்கல ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. ஆதன் சினிமா நேயர்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட சுபேர் சார் இணைஞ்சிருக்காங்க. வழக்கம் போல நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு சார். இப்போ நம்ம மாநாடுல இருந்து தான் தொடங்கணும்னு நினைக்கிறேன். நிறைய இடங்கள்ல கேட்கறது ஒரே விஷயம் தான், எந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்க போறாங்க? கேப்டனோட அந்த கூட்டத்தையும் அந்த ரெக்கார்டையும் பிரேக் பண்ணுவாரா இந்த தாவேகாவின் விஜய் அவர்கள்? இல்லை, முதல்ல அந்த கேப்டனுடைய அந்த பிறந்தநாள் அன்னைக்கு அவர் பிளான் பண்ணியிருக்காது ஒரு அரசியல் தான். ஓகே, விஜயகாந்தோடைய ரசிகர்களை தன் பக்கம் இழுக்கக்கூடிய வேலையை செய்கிறார். 2வது இந்த மாநாடு எவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. 2வது மாநாடு. முதல் மாநாட்டில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஏதாவது ஒரு புதிய அரசியல் கட்சி, ஒரு இளைஞர் திரைப்படத்துறையிலேருந்து வந்தவர் ஏதாவது ஒரு மாற்றத்தை செய்ய போகிறாரு, ஏதாவது பண்ணிடுவாருங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் எந்த கட்சியும் கூட்டணி இல்லை, தனித்து தான் தேர்தலை சந்திக்க போகிறாருங்கிற நிலைமையில் வந்த பிறகு நடக்கக்கூடிய மாநாடு, 2வது மாநாடு. அப்போ முதல் மாநாட்டில் இருந்த அளவிற்கான எதிர்பார்ப்பு இது இருக்காது. இப்போ உதாரணத்துக்குன்னா, நீங்கள் இந்த முறை ஒரு வலுவான கூட்டணி அதிமுக டிவிக்கு கூட்டணி அலையன்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு, அதனால அடுத்த கட்ட மாநாடு அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். இப்போ அதிமுக அவங்க இல்லைங்கிற கூட்டணி இல்லைங்கிறது முடிவாயிடுச்சு. வேறு கட்சிகளும் இப்போ வரைக்கும் டிவிக்கோட கூட்டணியை வைக்கல. சிறு சிறு கட்சிகள், லெட்டர்பேட் கட்சிகள் மட்டும்தான் இருக்க ஒழிய வலுவான வாக்கு வங்கிகள் உள்ள கட்சிகள், வாக்கு வங்கிகள் இருக்கிறத ப்ரூஃப் பண்ண கட்சிகள் எதுவுமே டிவிக்கே கூட கூட்டணி இல்லை. அப்போ இது தனித்து தான் நிற்க போகிறாரு. 26 தேர்தலில் தனித்து தான் தாவேகா நிற்க போகுதுங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் தனித்து நின்று இவர் எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பை பெற முடியும் அப்படிங்கிறது எல்லாருடைய கேள்வி. அதனால் நிறைய கருத்து கணிப்புகளும் போடுறாங்க. அதிகபட்சம் 10%, இல்லாட்டி அதிகபட்சம் 12% அப்படிங்கிறது தான். இந்த 10-12% வச்சுக்கிட்டு ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினராக கூட ஆக முடியாது. ஓகே, அது ஒரு பிரச்சனை. இப்போ அப்படிங்கும்போது 2வது மாநாடு அப்படிங்கிறது அந்த அவர்களை சார்ந்த ரசிகர்களுக்கு, தொண்டர்களுக்கு ஒரு உற்சாகமாக இருக்குமே தவிர பெருசாக ஒரு பாதிப்பே அந்த மாநாடு ஏற்படுத்திடாது. இல்லை, 25 லட்சம் 26 லட்சம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இன்னும் கேப்டனோட அவர்களோட மாநாட்டுக்கு வந்த எண்ணிக்கை அப்படின்றது எத்தனை லட்சம் அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரிஞ்சாலுமே கூட இதுக்கு ஏன் 25, 30, 40, 50 அப்படின்னு ஒரு கணக்குன்னு ஒன்று பேசிப்படுதில்லை சார்? இல்லை, கணக்குன்னு சோசியல் மீடியாவில் இன்றைக்கி தாவேகா தொண்டர்கள் ஆக்டிவாக இருக்கிறாங்க, அவங்க போடுற கணக்கு தான். இது எவ்வளோ வரப்போகிறாங்க என்னங்கிறது
அது வந்த பிறகு தான் தெரியும். நீங்கள் விஜயகாந்த் கூட்டின கூட்டம் அப்படின்னு யாருக்கு கேட்டுச்சுன்னா, விஜயகாந்த் அன்னைக்கு எடுத்த ஸ்டாண்டு வந்து வேற. 2 கட்சிகளுக்கும் நான் மாற்றுனான்றார். திமுகவுக்கும் மாற்று நான் தான், கடவுளோடும் மக்களோடும் தான் கூட்டணி, இந்த 2 கட்சிகளை வீட்டுக்கு அனுப்புறது தான் நான் வந்திருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் எடுத்தார். அதுக்காக ஒரு மக்கள் திரள் சேர்ந்தாங்க. இவர் என்ன சொல்கிறாரு, எடுத்தவனே இவருடைய செயல்பாடுகளே நிறைய தடுமாற்றம். கூட்டணி கட்சி அப்படிங்கிறார். கூட்டணி கட்சிங்கிறது தமிழ்நாட்டில் கடந்த 50 ஆண்டுகளில் நடந்ததே இல்லை. தமிழ்நாட்டு மக்கள் அதை ஏற்றுக்கிட்டதும் கிடையாது. 1980 திமுகவும் காங்கிரஸும் 50-50 சீட் ஷேரிங் பண்ணி கூட்டணி ஆட்சின்னு போடுறாங்க. அந்த மாதிரி தோல்வி. 2016 மக்கள் நல கூட்டணி 3வது அணி அமைக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்டுகள், தமிழ் மாநில காங்கிரஸ்னு ஒரு விஜயகாந்துடைய கேப்டனுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எல்லாம் சேர்ந்து 3வது அணியாக அமைக்கிறாங்க. 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்றுறாங்க ஒரு கட்சின்னு. அந்த மாதிரி படுதோல்வி. அப்போ இந்த கொள்கையிலேயே தடுமாற்றம் இருக்குது. இப்போ நீங்கள் 2 கட்சிக்கு மாற்றுன்னு நீங்கள் ஒரு ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ்ன்னு சொன்னால் பரவாயில்ல. திமுகவை விமர்சனம் பண்ணுறீங்க, பாஜக பெருசாக விமர்சனம் பண்ணுறதில்ல, அதிமுகவை சுத்தமாக விமர்சனம் பண்ணுறதில்ல. அப்படிங்கும் போது உங்களுடைய எதிர்ப்பு திமுக எதிர்ப்பு மட்டும்தான் அப்படின்னா, திமுக எதிர்ப்பை மட்டும் சொல்கிறதுக்கு இங்கே தமிழ்நாட்டில் நிறைய கட்சி இருக்குது. பாஜக இருக்குது, அதிமுக இருக்குது, மற்ற கட்சிகள் நிறைய கட்சிகள் இருந்து திமுக எதிர்ப்பை மட்டும் பேசி அரசியல் பண்ணுறதுக்கு நிறைய கட்சிகள் இருக்குது. நீங்கள் எதுக்கு? அதான் அந்த தடுமாற்றம் தான். நீங்கள் மாற்றுன்னு விஜயகாந்தை இவரை ஒப்பிட்டு பார்க்குறப்ப, ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜயகாந்த் வந்து 2 பேருக்கு மாற்றுன்னு வந்தார். நீங்கள் மாற்று இல்லையே. உங்களுடைய எதிர்ப்பு திமுக எதிர்ப்பு மட்டும்தான் உங்களோட நோக்கமாக இருக்குது. கடந்த 4 ஆண்டுகளில் எடப்பாடி பழனிசாமியோடைய ஆட்சியில் நடந்த எந்த விஷயத்தையும் பேச மாட்டோம். ஓகே, 10 வருஷமாக இருக்க பாஜக ஆட்சியில் நடந்த எந்த விஷயமும் பேச மாட்டோம். இந்த 4 வருஷமாக இருக்கிற திமுக ஆட்சியை மட்டும் பேசுவோம் அப்படின்னா அது என்ன அரசியல்? அது இல்லை, நான் எங்களோட க்ரௌடை வந்து அவங்க விட்டாங்கனாலே நாங்கள் ரெக்கார்டு அந்த அளவுக்கு கூட்டம் வரும் அப்படின்றாங்க. ஸோ அந்த மாநாட்டில் அவங்க 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 கேட்குற மாதிரி எல்லா ஊர்களிலிருந்து வரக்கூடிய ஆட்களை விட்டாங்க, அவங்க தொண்டர்களை விட்டாங்க அப்படின்னா ஒரு பெரிய நம்பரை எதிர்பார்க்க. யார் விடாமல் பிடிச்சி வச்சிருக்கிறா? இதுவே தப்பான விஷயம். பீச்சில் அனுமதி கொடுக்குறேன்னு கேட்டாங்க, கொடுத்தாங்க. எவ்வளோ கூட்டம் வந்துச்சுன்னு பார்த்தோம். ஒரு விக்ரவாண்டியில் மாநாடு போட்டார், அனுமதி கொடுத்து போலீஸ் எல்லா பாதுகாப்பும் கொடுத்து பார்த்தோம். அதில் எத்தனை பேர் போனதில் கூட 2-3 பேர் இறந்து போயிட்டாங்க. அப்படிங்கும்போது அனுமதி கொடுக்காம மறுக்கிறாங்கிற ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. அரசாங்கத்துக்கு சில கடமைகள் இருக்குது, பொறுப்பு இருக்குது. காவல்துறைக்கு சில கடமைகள் இருக்குது, அந்த மாநகராட்சிக்கு சில கடமைகள் இருக்குது. பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் அரசாங்கம் இருக்குது. ஏதாவது அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா இந்த கூட்டத்தை கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போக கூட அந்த நிர்வாகிகளாலே முடியல. மரத்து மேலே ஏறாத தம்பி அப்படிங்கிறது தான் பெரும் கோஷமாக இருக்குது. இந்த கூட்டத்தை கண்காணிக்கக்கூடிய பொறுப்பு அரசாங்கத்துக்கும் இருக்கு இல்லையா? அவரும் தமிழ்நாட்டினுடைய ஒரு குடிமகன் தானே. அப்படிங்கும்போது அது எல்லாத்தையும் பார்த்து தான் கொடுப்பாங்க. அதாவது வந்து பெர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ரொம்ப திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை சொல்கிறாங்க. எங்கே கொடுக்காம இருந்துச்சு? நீங்கள் விக்ரவாண்டியில் நடத்துறீங்க, சென்னையில் முக்கியமான இடத்துல பீச் ரோட்லேயும் நடத்துறீங்க, கோயம்புத்தூரில் நடத்துறீங்க, அப்புறம் இதுக்கு நடத்துறீங்க, நம்ம சென்னையில் இந்த இஃப்தார் பார்ட்டி நிகழ்ச்சி நடத்துறீங்க. எல்லாத்துக்கும் கவர்மெண்ட் அனுமதி கொடுக்குது, போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குது, நடத்திக்கிட்டு தானே இருக்கீங்க. யார் உங்களுக்கு தடை போட்டா? ஓகே, சமீபத்தில் அந்த தாவேக்கா மேலே ரஜினி ரசிகர்களும் அஜித் ரசிகர்களும் கிட்டத்தட்ட ஒரு விவாதம் மாதிரி ஸ்டார்ட் ஆச்சு சார். ஆனால் அது அப்படி இல்லை அப்படின்றத கிட்ட ஆஃப் பண்ணிட்டாங்களோ இல்லை இன்னும் இருக்கா? அந்த இல்லை, அது ஆரம்பத்தில் இந்த காக்கா கழு கதையிலிருந்தே ரஜினி ரசிகர்களுக்கும் விஜய் ரசிகர்களுக்கும் ஒரு இது போயிட்டே இருக்கு. சரி, அப்போ அஜித் ரசிகர்களுக்கு அஜித் விஜய்ங்கிற அந்த ஒரு காம்பினேஷன் போயிட்டு இருக்கு. ஆனால் தாவேக்கா தொடர்கள் அப்படி ஒரு நரேஷன் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ராஜ்மோகன் அவர்கள் பேசும்பொழுது கூட நான் எதர்ச்சியாக அந்த வார்த்தைகள் சொன்னேன், அதை எல்லாரும் இப்படி போட்டாங்க அப்படின்னா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு அவர். ராஜ்மோகன் வந்து ஒரு சிறந்த பேச்சாளர், பட்டிமன்ற பேச்சாளர், கொஞ்சம் மெச்சூர்டாக இருப்பார். தாவேக்காவிலேன்னு பார்த்தா அவர் நிறைய லூஸ் டாக் இருப்பார். அவர் அந்த வார்த்தையை எதுக்கு ஊமையாக வந்து ரஜினிகாந்த் நீங்கள் பயன்படுத்தணும்? நீங்கள் அவர் வந்து அரசியலாக இருந்தாலும் சரி, சினிமாவிலும் சரி, இன்றைக்கி அது வந்து வேறு ஒரு தளத்துக்கு போயிட்டார். அவர் நீங்கள் அவரை இது ஊமையாக நீங்கள் பயன்படுத்துறதுக்கு அந்த அவரையே நீங்கள் சொல்லணும். இல்லை, நான் அந்த மாதிரி சொல்லலை, நான் ஒரு எடுத்துக்காட்டாக தான் நான் அவரை சொன்னேன். எடுத்துக்காட்டு நீங்கள் வேறு யாரும் சொல்ல, ஏற்கனவே அவங்களுக்கு உங்களுக்கு வாக்கியத்தராக இருக்குது, நீங்கள் அவரை போய் சொல்கிறீங்க. அப்புறம் ராஜ்மோகன் நிறையா லூஸ் டாக் இருப்பார். அது வந்து என்னன்னு தெரியல, ஒருவேளை அந்த கட்சியில் சேர்ந்ததுனால அப்படி இருக்காரா என்னன்னு தெரியல. இல்லை, அதுதான் சமூக வலைத்தளங்களை சொல்லவே வேணாம். அந்த அஜித் ரசிகர்களும் விஜய் ரசிகர்களும் கிட்டத்தட்ட நண்பர்களாகவும் ஒற்றுமையாகவும் இருந்த மாதிரி இருந்துச்சு. இன்னும் நிறைய பேர் சொல்கிறாங்க, இன்னும் நாங்கள் ஒற்றுமையாக தான் இருக்கோம், நீங்கள் தான் அதை பேசப்படுத்துறீங்க அப்படின்றாங்க. ஆனால் இன்னும் அந்த பெயர் பயன்படுத்தும் அந்த விஷயங்கள் வரும்பொழுது அவங்களுக்கு கொஞ்சம் என்னதான் இருந்தாலும் மானசீகமாக ரசிக்கக்கூடிய தன் தலைவனை சீண்டி பார்க்குறப்ப கோவரத்தான் செய்யும். ஓகே, ஏன் நீங்கள் அந்த வார்த்தை நீங்கள் உதாரணத்துக்கு தான் சொன்னேன். உதாரணத்துக்கு நீங்கள் ஏற்கனவே உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கு. அப்படிங்கும்போது அந்த வார்த்தையை பயன்படுத்தி அங்கே டிக்கர் ஆகுவாங்கன்னு தெரியும்ல. இல்லை, இதில் விஜய்க்கு தானே சார் ஒரு ஒன்று விஜய் பேசாததின் விளைவு தான் இதெல்லாம். ஓகே, விஜயே பேசியிருந்தாருன்னா முடிஞ்சு வரும். திமுகனா கலைஞர் மட்டும்தான் பேசுவார். கலைஞர் பேசுகிறது தான் அந்த கட்சியினுடைய ஃபேஸ். நம்ம இருக்கிறப்ப ஜெயலலிதா பேசுகிறப்ப தான் அந்த கட்சியினுடைய ஃபேஸ். அவங்க பேசுகிறது தான் முக்கிய செய்தி. அதுக்கு பிறகு தான் சின்ன சின்ன செய்தியாக வரும். இங்கே தலைவர் பேசவே இல்லைங்கிறதுனால தான் இது முக்கிய செய்தியாக மாறுது. அதுதான் சிக்கல்.
இவர் பேசிட்டாருன்னா இந்த பிரச்சனையே கிடையாது. ஓகே. ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் பேசிட்டு 3 நிமிஷத்தில் பேசிட்டு போகிறாரு. அப்படிங்கும் போது இவர் பேசாததன் விளைவு தான் வேறு மாதிரியான விஷயமா தலைப்பாக மாறுது. ஓகே. இந்த தாவேக்கா ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பக்கம் கார் ரேஸ் மீண்டும் அந்த ஆபத்தை உணராமல் ஆபத்து கூட விளையாடுறாரா என்ன விஷயங்கள் அப்படின்னு. ஏன்னா அந்த காரு விபத்துக்குள்ளானது கூட நம்ம பார்க்க முடிஞ்சுது. நிறைய ரசிகர்கள் எல்லாருமே இப்பயே பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏகே அவர்கள் தெரிஞ்சு அது இன்னும் அது தொடர்ந்துகிட்டு இருக்காரு. இல்லை, சில பேருக்கு சில விஷயம் ஒரு இன்ட்ரெஸ்ட். ஓகே. அது இவர் இந்த மாதிரியான ஒரு அட்வென்ச்சரான ஒரு கேமில் விளையாடுறது அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட். ரிஸ்க் இருக்குன்னு தெரிஞ்சே தானே போகிறார். ஒவ்வொரு நாளும் அந்த ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும், பாடி எக்ஸசைஸ் பண்ணணும், ஃபுட் கண்ட்ரோலில் இருக்கணும், அந்த நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்கிறாங்க அந்த ஃபாலோ பண்ணுறதுக்கு, அந்த கார் ஃபார்முலா ஓட்டுறதுக்கு நிறையா அதையெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாரு. அதாவது 2 எக்ஸ்ட்ரீமு. அதாவது நடிகராக இருந்தவர் எல்லாத்துக்கும் டூப் போட்டுக்கலாம், அங்கே டூப் போட முடியாது. நடிகராக இருந்தவர் கார் சேசிங் மாதிரி ஒரு சீன் எடுக்கிறாரு இருந்தால் டூப் போட்டு போயிடலாம். ரியலாகவே ஒரிஜினலாக கார் ரேஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு ஃபீல்டு. ரிஸ்க் எடுத்து தன் உடலை வருத்தி அதில் போய் அவர் ஒரு விஷயத்த பண்ணணுங்கிறது அவருக்கு பெர்சனலாக அவருக்கு அது பிடிச்சிருக்கு. சிலருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. அதனால் அவர் பண்ணுறாரு. அதை பார்க்குற ரசிகர்களுக்கு ஐயோ தலைவனுக்கு ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு ஒரு படம் எடுக்கிறாங்க. அது சமீப காலமாக ஏதாவது ஒரு வீடியோ வந்துட்டே இருக்குது. எந்த பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருக்காரு, லாண்ட்ரியில் போய் அவரே துணி துவச்சிட்டு வர்றாரு, அதை வீடியோ எடுத்து போட்டுருக்காரு. அப்பப்போ ஏதாவது ஒன்று போட்டு நான் இருக்கிறேன் அப்படிங்கிறத காமிச்சிக்கிட்டே இருக்கிறாரு. குட் பேட் அக்லி டீம் மீண்டும் இணையறாங்க அப்படின்னு ஒரு பேச்சு வரும்பொழுது எல்லாருக்கும் மிக்க மகிழ்ச்சியாக இருந்துச்சு. நான் அஃபிஷியலாக வரல அப்படின்னாலும் கூட அஜித்தின் சம்பளம் விஜய் சம்பளத்தை மிஞ்சியது அப்படின்னு கேள்விப்படுறோம். கிட்டத்தட்ட உறுதி ஆயிடுச்சு. இல்லை, குட் பேட் அக்லி அதே டீம் படம் பண்ணுறாங்க. சரி, மைத்ரி மூவிஸ் தான். மைத்ரி மூவி மேக்கர்ஸ் இல்லை. ஓகே. டைரக்டர் மட்டும் பண்ணுறாரு, மியூசிக் டைரக்டர் மாறுறாரு. ஜிவிக்கு பதிலாக அனிருத் பண்ணுறாரு. அனிருத், ஆதிக், அஜித். ஓகே. AAA மட்டும் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதுக்கு அடிஷனலாக தயாரிப்பாளர் ஒருத்தர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. மீண்டும் AAA இல்லை, அந்த AAA கிடையாது, அந்த AAA கிடையாது. அந்த அடங்காதவன் அசராதவன் அன்பானவன் கிடையாது. இது ஆதிக்கு, அஜித், அனிருத். நீங்க அந்த AAA விட்டுருங்க, இந்த AAAவுக்கு வந்துருங்க. அதனால அந்த இதை அழித்து விடுங்கள். அதனால இதுதான் ரியல் அன்பானவன் அடங்காதவன் அசராதவன். ஆமா, இந்த AAA தான் இப்போ இந்த 3 பேர் காம்பினேஷன். ஓகே. இந்த படத்தை தயாரிக்க போறது ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல். ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சம்பளம்ங்கிறது இவர் கேட்ட சம்பளம் 200, 180, 185 அப்படியே பார்க்கிங்லேயே போயிட்டு இருந்துச்சு. கடைசியில் இவர் ஒரு 185ன்றாங்க இப்போ வரைக்கும். அது அன்அஃபிஷியலான ஒரு செய்தி. 185 கோடி ரூபா இவருக்கு பேசி ஃபைனல் பண்ணி மற்ற ப்ராசஸ்லாம் போயிட்டு இருக்கு. மிக விரைவில் அந்த படத்தை பற்றின அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல், ஆதித்ய ரவிச்சந்திரன், அஜித், அனிருத் அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மிக விரைவில் வரும். ஓகே. இல்லை, இதெல்லாம் இருந்தாலுமே கூட அந்த ஏகே இதெல்லாம் வேணாப்பா, இன்னமும் ஒரு பக்கம் இருந்துட்டு போகுது, நான் பொறுமையாக வரேன் அப்படின்ற பட்சத்தில் தான் படத்தோட அப்டேட்டு லேட்டாக வந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் எங்களுக்காக சேஃபாக வந்துருங்கன்னு எல்லாருமே இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தானாக சேர்ந்த கூட்டம் தானே சார் அவர் பின்னாடி இருக்கிறது எப்பவுமே. இல்லை, அஜித்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துலேருந்து அது மன்றத்தை வச்சிருந்தாரு, மன்றம் எடுத்துட்டாரு. இப்போ அது அந்த கூட்டம் அவர் சேர்க்கலையே. சமீப காலமாக கடந்த ஒரு 7-8 வருஷமாக எந்த விதமான ஆக்டிவிட்டியுமே இல்லை. படமாக நடிக்கிறாரு. அதுக்கு பிறகு அவர் அஜித்தே கடவுளேன்னு சொன்ன விஷயத்தை கூட அவர் தயவுசெய்து சொல்லாதீங்க, உங்கள் வேலையை போய் பாருங்க அப்படிங்கிற மாதிரி அது அப்படின்னு அவர் அந்த கூட்டத்திலேருந்து விலகி போகிறார். விலகி நாட்டை விட்டு எங்கேயோ போயிடுறாரு. ஆனாலும் அவருக்கு பின்னாடி ஒரு ரசிக்க கூட்டம் அவர் இங்கேருந்து அங்கே போகிறாங்க. துபாயிலாம் அன்றைக்கி ஒருத்தர் ஃபோன் பண்ணார் எனக்கு, நாங்கள் அன்றைக்கி வெள்ளிக்கிழமை லீவ் வேற, துபாயில் அன்றைக்கி அஜித் வர்றாருன்னு பார்த்தா ஏகப்பட்ட கரோட ஆகிப்போச்சான். துபாயில் இருக்கக்கூடிய அரபிலாம் கேட்டாங்க, யாருங்க இவர் அப்படின்னு. இந்தியன் ஆர்டிஸ்ட் ஒருத்தர் அஜித் குமார்னு சொல்லி தமிழ்நாட்டில் வந்திருக்காரு. ஓகே. கார் ரேஸில் வந்திருக்காருன்னு பார்த்தா அந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் எங்கே வேலை பார்ப்பாங்க இல்லையா, அன்றைக்கி வெள்ளிக்கிழமை லீவ். ஒரு பெரும் கூட்டம் துபாயில் சேர்ந்து போச்சு. துபாயில் இருக்கக்கூடிய லோக்கல் மீடியாஸ்லாம் பெரிய அட்டென்ஷன் ஆகி போச்சு. அந்த மாதிரி இங்கிருந்து நிறைய பேர் ஃப்ளைட் பிடிச்சிட்டு போய் இறங்கி அவரை பார்க்கறதுக்காக போன ஆட்கள்லாம் இருக்குது நிறையா. ஓகே. அப்போ அவர் வேணாம்னா கூட அவரை கொண்டாடுறதுக்கு அதுதான் ஒரு மானசீகமான ஒரு விஷயம். அது எல்லாத்துக்கும் எல்லா நடிகர்களுக்குமே இருக்குது. விஜய் பார்க்குறப்ப ஒரு கூட்டம் சேரும், அஜித்தை பார்க்குறப்ப ஒரு கூட்டம் சேரும். அதுதான் ஒரு ஈர்ப்பது. இல்லை, குட் பேட் அக்லி அப்படின்னு வரும்போது கேங்ஸ்டராக செலிப்ரேட் பண்ணாங்க. இதுவும் தொடருச்சு, இந்த படத்துலையும் அது தொடருது. இதை நீங்கள் எதிர்பார்க்கறத விட பிரம்மாண்டமாக இருக்குன்றாரு சார். இன்னும் அப்போது கலெக்ஷனாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், அடுத்த ரேஞ்சில் போகுது. குட் பேட் அக்லியை பொறுத்த வரைக்கும் கதை அதில் இல்லைங்கிற ஒரு விமர்சனம் இருக்குது. ஆனால் இதை நேற்று அவர் கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் ரொம்ப நாசுக்காக சொல்லியிருக்கிறாரு, இதில் முக்கியமான ஒரு கதையெல்லாம் இருக்கும், கவலைப்படாதீங்க, கதையில் எடுக்காமல் படம் பண்ண மாட்டேன், இது வேற ஒரு ஜானரில் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போ அந்த வசூலை மிஞ்சுமா, பிஸ்னஸ் எப்படி ஆகுமா அப்படிங்கிறதெல்லாம் அந்த கண்டென்ட் வச்சு தான். ஓகே. நீங்கள் எவ்வளோ பெரிய நடிகராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய டேரக்டராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய கம்பெனியாக இருந்தாலும் சரி, நீங்கள் படத்தை முடிச்சு கொடுத்துட்டா தான் படம் பார்த்துட்டு தான் வாங்குறாங்க. ஓடிடியாக இருக்கட்டும், தியேட்டரிக்கலாக இருக்கட்டும், எஃப்எம்எஸ்ஸாக இருக்கட்டும், எல்லாமே படம் முடிஞ்ச பிறகு நடக்கக்கூடிய விஷயந்தான். இனிஷியல் பிஸ்னஸ்னு ஒன்று இருக்கும். ஓகே. பெரிய நடிகர்களுக்கு அது நடக்கும். இப்போ கூலி படம்னா கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய்க்கு மேலே ப்ரீ பிஸ்னஸ் நடந்திருக்கு. அந்த மாதிரி அஜித் படம், அஜித், ஆதிக்கு, அனிருத் அப்படிங்கிற காம்பினேஷனில் வர்றப்ப ப்ரீ பிஸ்னஸ்னு ஒன்று நடக்கும்.
அந்த ப்ரீ பிஸ்னஸுக்கு பிறகு படம் ரிலீஸ் ஆனால் தான் எத்தனை கோடி அடிக்க போகுதுங்கிறது இந்த தெரியும் கண்டென்ட்டை வச்சு தான் தெரியும். சார். பேசும் பொழுது கூலி சொன்னீங்க, அப்போ இப்பயே கிட்டத்தட்ட லாபமா சார் கூலி? ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு லாபம் தான். ஓகே கூலியை பொறுத்த வரைக்கும் 540 கோடி ரூபா இது வரைக்கும் அந்த படம் பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. தமிழ் இந்தியா தியேட்டரிக்கல், ஓவர்சீஸ் தியேட்டரிக்கல், எஃப்எம்எஸ், ஓடிடி எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 540-560 கோடி ரூபா வரைக்கும் அந்த படம் வந்து பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க. படம் வந்து டேபிள் ப்ராஃபிட் தான், அது வந்து மாற்று கருத்து கிடையாது. அவங்க இப்போ சமீபத்தில் வந்து அவர் படங்கள்லேயே ஒரு பெரிய பிஸ்னஸ் ஆன படம் அந்த படம். ஓகே. இப்போ பெஞ்ச் மார்க் ஒன்று கிரியேட் பண்ண போகுது அப்படின்னு தான் நம்ம எடுத்து பெரிய நம்பிக்கை இருக்குது, எதிர்பார்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு சின்ன ஒரு தயக்கமும் இருக்குது. என்ன சமீபத்தில் வந்து ஒரு பாட்டு கிட்டலாம் கூட கொஞ்சம் பெருசாக எதிர்பார்த்துட்டு, ஆனால் அந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அதான் சிக்கலே படத்துக்கு. இந்த படத்துக்கு சிக்கலே என்னென்னா, அனிருத் வந்து இவருக்கு ஸ்பெஷலாக போடுவார், லோகேஷ் கனகராஜ் வந்து இவரை வந்து வேறு மாதிரி காட்ட போகிறாரு, சன் பிக்சர்ஸ் இந்த படத்தை வேறு மாதிரி ப்ரொமோட் பண்ண போகிறாங்கிற எல்லாமே டபுள் எதிர்பார்ப்பு ஹைப்பை கொடுக்குது. அதுவே வந்து படத்துக்கு ஒரு பெரிய மைனஸும் கூட. அதனால தான் சமீப காலமாக அவங்க கொஞ்சம் ப்ரொமோஷன்லாம் அடக்கி வச்சிருக்கிறதாக தகவல் வருது, பெருசாக பண்ண வேண்டாம் அப்படின்னு. ஏன்னா ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. சாதாரண ரஜினிகாந்துக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும், அதை பார்க்குறாங்க. லோகேஷ் கனகராஜுக்குன்னு ஒரு கூட்டம், மனிதத்துக்கும் ஒரு கூட்டம், சன் பிக்சர்ஸ் எப்படி பண்ண போகிறாங்க, அவங்க இந்த படத்தை கையில் எடுத்துருக்காங்கிற மாதிரி நிறையப்பட்ட எக்ஸ்பெக்டேஷன் இந்த படத்துக்கு கூட்டிகிட்டே போகுது. அதுவே படத்துக்கு மைனஸாகவும் ஆயிடக்கூடாது. ஓகே. சிலர் இறந்தும் உயிரோடு இருப்பாங்க, அவங்களோட பேர் நிலைச்சிருக்கும் அப்படின்னு சிலருக்கு தான் மட்டும்தான் அது பொருந்தும் நினைக்கிறேன். அதில் நான் முத்துக்குமார் இன்ன வரைக்கும் அவர் இல்லை அப்படின்னாலுமே அவரோட எழுத்துக்கள் பேசப்பட்டுட்டு தான் இருக்குது. இந்த சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி, அவ்வளோ பேர் திரண்டிருக்காங்க, சிவகார்த்தியின் முதல் இன்னும் பெரிய பெரிய நடிகர்கள் முதற்கொண்டு. அந்த மனுஷனுக்கு இன்னும் அவ்வளோ தூரம் அந்த அன்பும் பாசமும் இருந்துக்கிட்டே இருக்கா சார்? பயணங்கள் முடிந்தாலும் பாதைகள் தொடரும் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும், முத்துக்குமார் எழுதின வார்த்தை தான். ஓகே. அந்த மாதிரி தான் முத்துக்குமாரனுடைய பயணங்கள் முடிஞ்சிருச்சு, ஆனால் அவருடைய பாதைகள் தொடர்ந்துக்கிட்டு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நேரு ஸ்டேடியத்தில் நடந்த நிகழ்ச்சியில் ஒரு உணர்ச்சி பூர்வமான கூட்டம். மழை பெய்ந்தாலும் கூட முத்துக்குமாரனுடைய அந்த கவிதையில் என்ன நடக்குது அப்படின்னா, எல்லாம் 90s காதல் கவிஞர் வந்து முத்துக்குமார் தான். ஓகே. காதலாக இருக்கட்டும், சோகமாக இருக்கட்டும், எல்லாருக்கும் வந்து கூட வந்தவர் வந்து முத்துக்குமார் தான். அப்போ பழைய நினைவுகளை வந்து அந்த கிளப்பி விட்ட மாதிரி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம், அவ்வளவு ஜனங்கள் வந்து ஒரு நிகழ்ச்சியாக அப்படியே உட்காந்துருக்குறாங்க. முத்துக்குமாரே இந்த இடத்துல நேரம் வந்த மாதிரி, முத்துக்குமாரே நம்மள்கிட்ட பேசுகிற மாதிரி அந்த மக்கள் ஃபீல் பண்ணிக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா முத்துக்குமார் யுவன் சங்கர் ராஜா காம்பினேஷனில் வந்த பாடல், முத்துக்குமார் ஜிவி காம்பினேஷன், முத்துக்குமார் ஹாரிஸ் எல்லாம் அந்த பெர்ஃபார்ம் வேறு பண்ணுறாங்க ஸ்டேஜில். பண்ண என்னென்னா அவங்களுக்கு அப்படி பழைய மெமரிஸ்லாம் அவங்களுக்கு கலெக்ட் ஆகுது. ரொம்ப ஒரு உணர்ச்சி பலமான ஒரு நிகழ்ச்சியாக நடந்திருக்கு. பார்த்தீங்கன்னா வசந்த பாலனாக இருக்கட்டும், ராமா இருக்கட்டும், பாலாவாக இருக்கட்டும், சீமானாக இருக்கட்டும், லிங்குசாமியாக இருக்கட்டும், ஏஎல் விஜய் தான் அந்த ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாரு. ஓகே. சுரேஷ் காமாட்சி ஒரு பெரும் கூட்டம் சேர்ந்து நடத்தியிருக்கிறாங்க. அதை இந்த நிகழ்ச்சியில் வரக்கூடிய வருமானத்தை வைத்து முத்துக்குமாரனுடைய குடும்பத்துக்கு ஒரு வீடு வாங்கி கொடுக்கறது தான் இந்த நிகழ்ச்சியினுடைய ஆனந்த யாழை அப்படிங்கிற டைட்டிலில் வச்சுருக்கிறாங்க. முத்துக்குமாரனுடைய 50வது வருட பிறந்த நாள் ப்ளஸ் இது நினைவு நாள் ப்ளஸ் அந்த வரக்கூடிய வருமானத்தை எடுத்து குடும்பத்துக்கு கொடுக்குறாங்க. அப்போ அந்த முதல் வரிசையில் அந்த அவங்க குடும்பத்தை சேர்ந்த ஒரு மனைவி, அந்த ஒரு குழந்தை, அந்த சின்ன குழந்தை ஒன்று, பெண் குழந்தை ஒன்று, 2-3 பேருமே உட்கார வச்சுருக்காங்க. அந்த பையனுடைய அவங்க அப்பாவினுடைய நினைவுகளை அவங்க பேச அடைப்பட்ட அந்த பையனுக்கு அப்படியே கண் கலங்குற மாதிரி வருது. அவங்க மனைவி பல இடங்களில் கலங்குறாங்க. அது ரொம்ப ஒரு எமோஷனலான ஒரு நிகழ்ச்சியாக நடந்திருக்கு. ஏன்னா முத்துக்குமாரை பொறுத்த வரைக்கும் ஒரு தமிழ் சினிமா பாடலாசிரியர்களில் ஒரு தனக்கான ஒரு இடத்தை, அடையாளத்தை ஆழமாக பதிஞ்சிட்டு போயிருக்காரு. அதாவது கண்ணதாசன், வைரமுத்து, முத்துக்குமார் அப்படிங்கிற 3 பேருக்கும் ஒரு தனிப்பட்ட இடம் வந்து தமிழ் சினிமா பாடலில் இருக்குது. அதில் வந்து நீங்கள் சாமானியர்களுக்கு புரிகிற மாதிரியான வார்த்தைகளை கொண்டு போய் சேர்ந்ததில் முத்துக்குமாருக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது. அதாவது போகாதே போகாதேன்னு ஒரு பாட்டு இருக்கும். அந்த போகாதே போகாதேங்கிறது வந்து சாதாரண வார்த்தை தான், ஆனால் பல்லவி மட்டும்தான் அப்படி போகாதே போகாதே இருக்கும். ஆனால் அதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய சரணங்களில் மிக ஆழமான விஷயங்களை சொல்லியிருப்பார். ஒரு காதலினுடைய பிரிவும் காதலினுடைய சேர்க்கையும் ரெண்டையும் 2 லைனில் சொல்லியிருப்பார். அழகான நேரம் அதை நீதான் கொடுத்தாய், அழியாத சோகம் அதையும் நீதான் கொடுத்தாய் அப்படிங்கிற காதலினுடைய தொடக்கத்தையும் முடிவையும் ஒரு 2 லைனில் சொல்ல முடியும் அப்படின்னா அந்த மாதிரி தான் பண்ண முடியும். அப்புறம் ஒரு பெண்ணை வர்ணிக்கிறப்ப கருப்பு வெள்ளை பூக்கள் கண்டேன்ற கண்ணை வந்து ஒரு பூக்கு ஒப்பிட்டு சொல்கிற விஷயமா இருக்கட்டும். இந்த மாதிரி நிறையா சொல்லிகிட்டே போகலாம். முத்துக்குமார் வந்து வார்த்தைகளை எளிமைப்படுத்தி எளிய மக்களிடம் கொண்டு போய் சேர்த்ததில் மிகப்பெரிய பங்கு முத்துக்குமாரனுடைய பங்கு. முத்துக்குமாரனுடைய திரைப்பட பாடல்களை காட்டிலும் முத்துக்குமாரனுடைய கவிதைகள் பலருக்கும் வந்து இன்னைக்கு பேசப்பட்டது. அவருடைய அணிலாடு மூணிலாக இருக்கட்டும், பட்டாம்பூச்சி விற்பவனாக இருக்கட்டும், அதில் வந்த கவிதைகள்லாம் ஏகப்பட்ட கவிதைகள் இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் ஏதாவது பக்கம் கொண்டாடிக்கிட்டே இருக்கிறாங்க. அது ஒரு கவிதை ரொம்ப சிம்பிளான ஒரு கவிதை. இஞ்சிமுரப்பா விற்பவரின் குரல் எப்பொழுதும் கரகரப்பாகவே இருக்கிறது அப்படின்னு இருப்பார். அவர் இன்னொரு கவிதை காதலித்து கெட்டு போன ஒரு கவிதை, அது ஒரு மேலே நீண்ட கவிதை.
காதலித்து கெட்டுப்போ, அதிகம் பேசு, ஆதி ஆப்பிள் தேடு, மூளையை கலற்றிவை, முட்டாளாய் பிறப்படு, கடிகாரம் உடை, காத்திருந்து கான், நாய்க்குட்டி கொஞ்சு, நண்பனானாலும் நகர்ந்து செல், கடிதம் எழுத கற்றுக்கொள், விதவிதமாய் பொய் சொல், வெளியாற்றில் விழு, பூப்பறித்து கொடு, மேகமென கலை, மோகம் வளர்த்து மித, மதிகட்டு மாய், கவிதையை கிறுக்கு, கால் கொலுசில் இசை உணர், தாடி வளர்த்து தவி, எடை குறைந்து சிதை, உளறல் வருமுறை குடி, ஊர் எதிர்த்தால் உதை, ஆராய்ந்து அழிந்து போ, மெல்ல செத்து மீண்டும் வா, திகட்ட திகட்ட காதலி அப்படின்னு ஒரு கவிதை ஒன்று இருக்கும். இது வந்து முத்துக்குமாருடைய புத்தகங்களில் உள்ள கவிதை. இந்த மாதிரி கவிதையை வந்து எளிமைப்படுத்தி காதலுக்கு இதெல்லாம் வந்து நீங்கள் காதலிக்க போறீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு முதல்ல தெரிஞ்சுக்க தேவை அப்படிங்கிற விஷயத்தை இப்போ நாசுக்கா போகிற போக்கில் சொல்கிற விஷயங்கள் வந்து இன்னைக்கு பலரும் அந்த நினைவுகளை இன்னைக்கு அசைப்படக்கூடிய வேலையை இன்னைக்கு அந்த மேடையில் பண்ணினாங்க. ரொம்ப ஒரு உணர்ச்சி பலமாக நடந்து முடிஞ்சிருக்காது. சிவகார்த்திகேயன் அவர்கள் அவரோட மறைவுக்கு பிறகு நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் கொடுத்த வாக்கு கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்காரு சார். ஆமாம், நான் பாடல் எழுதி அதில் வரக்கூடிய வருமானத்தை முத்துக்குமாரனுடைய குடும்பத்தில் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. உண்மையிலேயே வந்து நிகழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா முத்துக்குமாருடைய வரிகளில் இவர் நடித்த நம்ம சிவகார்த்திகேயன் நடித்த ஒரு படம் வந்து தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகணும் ஒரு பாட்டு. தமிழ் சினிமாவில் ரொம்ப நாளாக வந்து தாயின் பாசத்தை தாயின் தியாகத்தை சொல்கிற பாட்டு இருக்குது, நிறைய இருக்குது. தந்தையின் தியாகத்தை சொல்கிற பாட்டே இல்லை. அப்படிங்கும்போது அதை சொல்லக்கூடிய ஒரு பாட்டு. என் உயிரணுவில் வந்த உயிர் அல்லவா, என் நகலின் வந்த நகல் அல்லவான்னு எழுதியிருப்பார். தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தையின் அன்பின் முன்னே அப்படிங்கிறது நான் தந்தையினுடைய வேதனையை, தந்தையினுடைய சாதனையை, தந்தையினுடைய தியாகத்தை சொல்கிற பாட்டு இல்லை. எனக்கு தெரிஞ்ச தந்தையின் ஆனந்தமாக அந்த பாட்டும் இருக்குது. அப்படிங்கும்போது அந்த பாட்டை வந்து கரெக்டாக சிவகார்த்திகேயன் பாட்டு. சிவகார்த்திகேயனுக்கு அந்த பாட்டு பர்சனலாக ரொம்ப கனெக்டான ஒரு விஷயம். எங்கே போனாலும் அந்த பாட்டை தான் போடுறாங்க. அப்போ ஒவ்வொரு பாட்டு நான் பாட்டு எழுதுகிறப்பெல்லாம் அந்த வர பணத்தை வந்து முத்துக்குமாரனுடைய குடும்பத்துக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிற நிகழ்ச்சியாக சொல்லியிருக்காரு. முத்துக்குமாரை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக கண் முன்னால் விழுந்து விதையாகி மரமாகி கண் முன்னாடி சரிந்த ஒரு நபர். அது வடமரவி குடம்பாக்கம் அங்கே ஏரியாக்களில் டிவிஎஸ் 50 பாடல் எழுதுறதுக்காக வேக வேகமாக போன முத்துக்குமார் நான் பார்த்துருக்கேன். தீக்கடையிலையும் தெருமுனைகளையும் அலைஞ்சு கவிதை தெரியோடு தெரிஞ்ச முத்துக்குமாரை பார்த்துருக்கேன். அதுக்கு பிறகு புகழின் உச்சிக்கு போன முத்துக்குமாரை பார்த்துருக்கேன். மரணித்து போன முத்துக்குமாரையும் பார்த்துருக்கேன். அதாவது கண் முன்னாடி நம்முடைய சமகாலத்தில் கண் முன்னாடி வாழ்ந்து அப்படியே மறைந்த ஒரு விஷயம், ஒரு கவிஞர்னா முத்துக்குமார். இன்னைக்கு முத்துக்குமார் மறைந்தாலும் கூட அவரை இன்னைக்கு இந்த சமூகம் பெரிய அளவில் கொண்டாடிட்டு இருக்கு. சிறப்பு சார். நிறைய விஷயங்கள் பேசணும். ரொம்ப நன்றி சார். இன்னும் நினைச்சல சந்திமுறை விழுந்து எடுப்பிறாங்க. நன்றி. வணக்கம்.